ஹாய். ஸோ ரொம்ப நாளாக வீடியோ போடல, எனக்கே தெரியும், ஏன்னா நான் சோம்பேறி. ஸோ இன்றைக்கி நாங்கள் ஈவினிங் vlog எடுக்கிறோம் என் பொண்ணு கூட. ஸோ இன்றைக்கி நாங்கள் சும்மா அப்படியே வாக் போகிறோம். என்ன மைக்கா, யூ கோயிங் ஃபார் வாக்? எஸ், ஐ யூ எக்ஸைட்டட்? ஏ. ஸோ வாங்க, இன்றைக்கி நாங்கள் வாக்கிங் போயிட்டு எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோம், அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுறோம், எப்படி எங்களோட ஈவினிங் ரொட்டீன் போகுதுன்னு பார்ப்போம். ஸோ என்னோடய கேமரா ஷேக் ஆகும். நான் இந்த மாதிரி vlog பண்ணதே இல்லை, எனக்கே ஒரு வாழ்க்கை இதை போஸ்ட் பண்ணுவேன்னு கூட தெரில, பட் பண்ணணும். ஸோ நான் ஸ்ட்ராலர் எடுத்துருக்கேன், இன்கேஸ் அவள் டயர்டானா இல்லை உட்காந்து வச்சு கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு. அவள் என்னை விட ஸ்பீடாக இப்போதைக்கு நடக்கிறா, இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு தான் அவளுக்கு தெரியும். ஸோ வாங்க போகலாம். ஸோ நான் பேக் எடுத்துக்கிட்டேன், அவளுக்கு எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸு, டைப்பர்ஸ், அப்புறம் தண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபுட்டை இப்போ தான் சாப்பிட்டா, டின்னர் முடிச்சுட்டு அவள் டின்னர் முடிச்சுட்டு நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம். அவள் ஆல்ரெடி லைட்டாக ஸ்லீப்பியாக இருந்தேன், ஏன்னா வீட்டிலே இருக்கிறதுனால ரொம்ப போர் அடிக்குதுன்னு ஸ்லீப்பியாக தான் இருந்தா. பட் ஓகே நாளைக்கு ஆனால் தூங்க. ஏமி வாய் பேபி, இட்ஸ் ஓகே, மம்மி தாண்டா அடித்தேன், நீ சாரி சொல்ல வேணாம். ஸோ இப்போ போயிட்டு விளையாடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் டயர்டாக ஆக்கி கூப்பிட்டு வந்தேன்னா, இன்கேஸ் பசிச்சா திரும்ப அவளுக்கு ஃபுட் ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுத்து தூங்க வச்சிடலாம். ஆனால் இப்போ நான் தூங்க வச்சா அவள் தூங்க மாட்டா. ஸோ ப்ரிட்டி ட்ரெஸ் ஐக்கா, வாவ் ப்ரிட்டி ட்ரெஸ். ஆ ஓகே. மங்கியா? மங்கி இப்போ வராது, இன்னும் இருட்டாகலைல்ல. வர சாரிம்மா. என்னென்னா நான் ஏன் வீடியோஸ் போடல அப்படின்னா தெரிலங்க, எடிட் பண்ணணும். அப்புறம் என்னோட ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு, என்னோட ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க முடியல. என்கிட்ட கேமரா இருக்குது, பட் இன்னும் யூஸ் பண்ண தெரியல, அது கற்றுக்கணும். அப்புறம் நான் இப்போ வந்து சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்திருக்கேன். ஸோ என்கிட்ட இப்போ ஸ்பேஸ் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது இல்லாமல் நான் எவ்வளோ சுற்றுவோம், டெய்லி எங்கேயாவது சுற்றுவோம். இப்போ கூட 2 ட்ரிப் போயிட்டு வந்தோம். வீடியோஸ்லாம் பெருசாக எடுக்கலை, பட் அது ஒரு மாதிரி ரீல்ஸ் மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் எடிட் பண்ணி போடலான்னு இருக்கேன். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் திரும்ப, டே இன் மை லைஃப் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வ்ளாக்ஸ் போடலாம் அப்படின்னு. நல்லா தானே இருக்கும். யார் யாரோ வீடியோஸ் போடுறாங்க, நம்ம போட்டால் என்ன. ஏமி அவள் ஆல்ரெடி ஸ்ட்ராலரில் உட்காந்துன்னு கேட்டா, பட் அவளை நான் உட்கார வைக்காமல் கூப்பிட்டு வந்துட்டு. Enjoy? You like it? Eka? குட்டிமா ஐக்கா ஐக்கா பை. ஸோ எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 150 மீட்டருக்கு வந்துட்டு மெயின் ரோடு தான். ஸோ சைடில் வாக்கிங் ஸ்பேஸ்ன்னு தனியாக எதுவும் இல்லை, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ வரத்துக்கு நல்ல கார்லாம் வந்துருச்சு. அப்புறம் இப்போ வந்து வாக்கிங் ஸ்பேஸ் இருக்குது, இது தானே அங்கே மெயின் ரோட். ஸோ இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை, அவன் மட்டுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போவாள். ஸோ இங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது, அந்த ஸ்கூலில் கார்டன் இருக்கும். ஸோ அங்கே தான் கூப்பிட்டு போகலான்னு இருக்கேன், விளையாட வச்சுட்டு வரலாம். வாங்க போகலாம். Go time. You like it? Yeah? Wait. Okay. Eka. ஏமி அக்கா, உனக்கு பிடிச்சிருக்கா இந்த இடம்? பிடிச்சிருக்கா? அம்மா தூக்கியா அக்கா? சரி வந்துட்டோம் நாங்கள் ஃபைனலி. இது வந்து எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 500 மீட்டர்ஸில் இருக்குது இந்த கார்டன். இது ஆக்சுவலாக ஒரு ஸ்கூலோட கார்டன். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கலாம் யாருனாலும். நாங்கள் இந்த செகண்ட் டைம் வரோம், இவங்க குழந்தையாக இருக்கப்போ வந்தோம், அதுக்கப்புறம் இப்போ தான் வரோம் நானும் ஐக்காவும். என்னமே அங்கே ஆ
என்னம்மா இருக்குது சொல்லம்மா. வைக்கப்படுறா. ஐக்கா யூ லைக் இட்? யா ஆல் குட் ஐக்கா? ஆல் குட்? இது ஸ்கூலோட கார்டன்னால நிறைய இருக்குது விளையாடப்பட்டதில். கொஞ்சம் பெரிய பசங்களுக்கு ஐக்காவுக்கு ஏற்றது ஒரு அந்த ஸ்விங் மட்டும்தான். பட் ஓகே, அவளுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர் கிடைக்கும், கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக இருப்பாள், அட்லீஸ்ட் ஃபோன் யூஸ் பண்ணாமல். ஸோ நீங்கள் கேட்கலாம், இவ்வளோ ஸ்கூல் இவ்வளோ சீக்கிரம் ஸ்கூலா, ஏஜ் என்ன அவளோட? இவளுக்கு இப்போ அக்டோபர் வந்தால் 2 years. பட் நாங்கள் 10 monthsலேயே எவ்வளோ ஸ்கூல் போட்டாச்சு. எதனால் அப்படின்னா இங்கே அது வந்து நார்மல். அது இல்லாமல் இங்கோட லோக்கல் லாங்குவேஜ் நம்ம வீட்டில் தமிழ் தான் பேசுவோம். அதனால் லோக்கல் லாங்குவேஜ் இங்கே ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ எனக்கு வேலை கிடைக்கிறதுக்கு இப்போ நான் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இங்கேக்குள்ளே லோக்கல் லாங்குவேஜ் எல்லாம் இங்கேக்குள்ளது எல்லாம் படிக்கணும். ஸோ அவளுக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சின்ன வயசுலேருந்தே கற்றுக்கிட்டா அவளுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் போட்டு 10 monthsலேயே போட்டோம். பட் ரொம்ப நல்ல விஷயம் பண்ணோம். அதில் ரொம்ப அவளோட பிஹேவியர் சேஞ்சஸ், அவள் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ், கலரிங் அந்த மாதிரிலாம் பண்ண வைப்பாங்க. சின்ன குழந்தையாக இருந்தாலுமே அது கொஞ்சம் அவங்கள எங்கேஜ்டாக வச்சுருப்பாங்க ஃபுல் டே. நம்ம வீட்டில் இருந்தால் நம்ம என்ன வெளியில் விளையாட விடுவோம், இங்கே அதுவும் முடியாது. வெளியில் ரோட்டில் விளையாட விட முடியாது, இருந்தால் கூடயே இருக்கணும். இல்லாட்டி சாப்பாடு ஊட்டி டிவி கூட ஃபோன் கொடுத்துருவோம். ஆனால் அவள் லீவில் தான் பண்ணிகிட்ருக்கா. ஸ்கூலுக்கு போனால் அந்த ஒரு விஷயம் இல்லை, ஃபோன் இல்லாமல் குழந்தைங்க அங்கே நிறைய குழந்தைங்க இருப்பாங்க, அவங்க கூட விளையாடிட்டு டைமுக்கு சாப்பிடுவா, டைமுக்கு தூங்குவா. ஒரு ருட்டீன் ஃபாலோ பண்ணுவாங்க அங்கே. ஸோ அது நல்ல விஷயம். அதனால் எனக்கு இங்கே அது இல்லாமல் ரொம்ப சேஃப், ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. நம்ம பார்த்துக்கிறத விட இன்னும் நல்லாவே பார்த்துப்பாங்க. ஸோ அதனால் இங்கே அந்த பிரச்சனை இல்லை. ஏதாவது சாப்பிடல தூங்கலை அப்படின்னா இமீடியட்டாக கால் பண்ணுவாங்க, வர சொல்லுவாங்க. ஸோ அதனால் இங்கே அந்த விஷயத்தில் எல்லாமே பர்ஃபெக்ட் சொல்லலாம். நான் ஃபஸ்ட்டு ரொம்ப பயந்தேன் இங்கே, பட் இப்போது ஓகே, நார்மல் ஆகிடுச்சு. அவளை ஸ்கூலுக்கு எப்படா அனுப்பலான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் 2 days இவ்வளோ வீட்டில் வச்சு மேய்ச்சிட்டு அப்புறம் தான் அனுப்பி விடணும். இங்கே பாருங்க, இங்கே இருக்க ஸ்விங்கு இதில் விளையாட வருவான்னு பார்த்தாங்க. மண்ணில் விளையாட்டுருக்கா. இந்த மண்ணில் விளையாட வந்தீங்க, வீட்டுக்கு வெளில விட்டுருப்பானே, இதுக்கு இவ்வளோ தூரம் நடக்க வச்சு கூப்பிட்டு வரேன் இவளை. ஐயோ அக்கா, நீ ஹைட்டுக்கு மீறின விளையாட்டு விளையாடுற. தங்கரதி வேணா அந்த ஸ்லைட் பண்ணு. not here, this is not safe for you. You want to come down? Come, வா மட்டும் வா. ஸ்விங்கு வேணும், வா நம்ம அந்த ஸ்விங் போகலாம். பா கம். என்ன பண்ணோம் யா you have to walk. ட்ராமா குயினு. ஐயா வீட்டுக்கு போலாமா வீட்டுக்கு போத்தம்மா. சரி பாய் சொல்லிடு எல்லாருக்கும். ஐக்கா சே பாய். இன்னும் இவ வந்து ரிப்பீட் மட்டும்தான் பண்ணுவாள். ஐக்கா பாய் சொல்லு. பாய் பாய். ஹதா ஸோ நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு ஜஸ்ட் வந்தோம். இங்கே வந்து இப்போ வந்து 9:15 ஆகுது டைம். இங்கே வந்து ஒரு 11:30 தான் இருட்டும். ஸோ இங்கே இப்போ நைட் வந்து ரொம்ப லேட்டாக ஆகுது, அப்புறம் சீக்கிரம் விடிஞ்சிடுது. இப்போ தான் பாஸ்தா செய்ய பாஸ்தா பாயில் இல்லாமல் பண்ணி வச்சுட்டு போயிட்டேன். ஸோ இப்போ ஜஸ்ட் மசாலா போட்டு சாட்டை பண்ணோம், அவ்வளோதான். ஸோ செஞ்சு சாப்பிட்டு அவ்வளோதான், தூங்க வேண்டியதுதான். அதான். ஸோ பாய், இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.
அப்புறம் என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் இதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நான் போடுவேன்னு எனக்கு சத்தியமாக இவ்வளோ கான்ஃபிடென்ஸாக நான் பேசிகிட்ருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் இந்த மாதிரி பேச மாட்டேன், பேசியிருக்கேன். பட் எடிட் பண்ணுறப்ப எனக்கே ஒரு ஷை வந்து அதை போடாமல் இருந்தால் தெரில, பட் போடணும். ஓகே, ஸோ இந்த ஃபியர், இந்த ஷைனஸ், கேமரா ஃபியர் இதெல்லாம் எடுக்கணும்னா நான் போடணும். ஓகேவா? ஸோ பாய், see you until next week. என் பொண்ணு தான் உருட்டுறா, எதையோ உருட்டுறா.